மனிதா, இந்த 3 விஷயத்தில் தெளிவாக இரு. இப்படி ஒரு கதையை படித்தேன். சத்தியமாக சொல்கிறேன், மிரண்டு போயிட்டேன். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த கதை முதல்ல எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு துறவி, இந்த 3 பேருக்குமான உரையாடல் தான் இது. ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார், ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன். பையன் அவரோட கம்பெனிலே 10 வருஷமாக வேலை செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அப்பா வயசானதுனால இறந்து போயிடுறாரு. 1 வருஷம் ஆகுது. அப்பா சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணுங்கிற இலக்கோட அப்பாவோட இடத்துக்கு வந்த பையனால் அப்பா சம்பாதிச்சது இல்லை, அப்பா சம்பாதிச்சதை இழக்கிற சூழ்நிலைக்கு போகிறார். இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்பா மாதிரி நல்லா தொழில் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் தான், தொழிலில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தர் தான். ஆனால் எங்கே தப்பு பண்ணுறாருங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை. இவருக்கு என்ன பெரிய சோகம் ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்பாவை தாண்டி சம்பாதிக்கலனாட்டியும், அப்பா சம்பாதிச்ச அளவு சம்பாதிக்கலனாட்டியும், அப்பா சம்பாதிச்சதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் இவருடைய பிரதானமான இலக்காயிடுச்சு. என்னடா அது, நம்மளும் அப்பா மாதிரி தான் வரோம், அப்பா மாதிரி வேலை செய்கிறோம், எங்கே மிஸ் ஆகுது? இப்போ அப்பாவுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து இந்த தொழில் பற்றி புரிதலே இல்லாமல் நம்ம இங்கே உட்காந்தோம்னா ஒரு நியாயம் இருக்குது. தொழிலை பற்றி நமக்கு தெரியல, நமக்கு புரியலை, அதனால லாஸஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அப்பாவுக்கு அப்புறம் அந்த தொழிலை ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அதனால லாஸஸ் ஆகுதுன்னா அதுவும் புரிஞ்சுக்கலாம். 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் வரைக்கும் அப்பா அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போனார், பையனாக இருக்கிற நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியல. அப்போ எங்கே சொதப்புறோம், எங்கே நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே மைண்டு போட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது இவருக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்பா எப்போதுமே ஒரு துறவியை போய் மீட் பண்ணுவார். அந்த துறவியை போய் மீட் பண்ணுவோம், கடைசி ஆப்ஷன் அதான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் போய் அவரை மீட் பண்ண போகிறார். மீட் பண்ண போகும்போது, என்னப்பா எப்படி இருக்க, தொழிலெலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்தேன். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எல்லாமே சரியாக போன மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஏதோ சரியாக போகாத மாதிரி இருக்குது. நானும் எல்லாத்தையும் பயங்கரமாக கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். நானும் எங்கள் அப்பா பண்ணது அத்தனையுமே பண்ணேன். எங்கள் அப்பா அம்மாயே கரெக்டாக ஆஃபீஸ் போவேன், எங்கள் அப்பா எங்கெங்கே போய் ஆய்வு பண்ணுவாரோ அத்தனை ஆய்வையும் பண்ணுவேன், எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாரோ அத்தனை பேர்கிட்ட பேசுவேன், ஃபோனில் பேசுகிறவங்கள்ட்ட ஃபோனில் பேசுவேன், நேரில் பேசுகிறவங்கள்ட்ட நேரில் பேசுகிறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா பண்ணதை என்னால் ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். உங்கள் அப்பா எல்லாம் பண்ண மாட்டார்ப்பா, 3 விஷயத்தில் கரெக்டாக இருப்பார் தொழில் செய்கிறதுனால. அந்த 3 விஷயத்த நீ கண்காணிக்கிறியா, கரெக்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. மனிதா அந்த 3 விஷயத்தில் தெளிவார், எல்லா காமன் பீப்புளுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 3 விஷயத்த இந்த பையனாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ட்ட கேட்குறாரு. முதல்ல, நீ கொடுத்த நேர வாக்கை காப்பாற்றுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேர வாக்கா, புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ இந்த நேரத்தில் இந்த பொருள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி காலைல 10 மணி, காலைல 5 மணி அப்படிங்கிற ஏதோ ஒரு நேரம் சொல்லி அந்த நேரத்தில் அந்த ப்ராடக்டை கொடுக்குறியோ வாங்குறியோ அந்த வேலையை நீ கரெக்டாக செய்றியா அப்படின்னு கேட்குறாரு. அதை நீ கண்காணிக்கிறியான்னு கேட்குறாரு அந்த துறவி. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா இதையா கண்காணிப்பார், நேரத்தில் கரெக்டாக டெலிவரி ஆகுதாங்கிறத கண்காணிப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. 10 மணிக்கு 5 நிமிஷம் லேட்டானாலும் நம்மளை திட்டிருக்காரு. ஆமாம், நம்ம அப்பா அதை பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட நேரத்தில் டெலிவரி, அந்த 10 மணிக்கு ஒரு மீட்டிங்னாலும் சரி, 10 மணிக்கு இவரோட ப்ராடக்ட் அங்கே இருக்கும்னாலும் சரி, இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு அளவீட்டில் ஒன்று சொன்னார்னா அதை காப்பாற்றிடுவார். அதை நம்ம கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறது இந்த துறவி சொன்ன பிறகு இவருக்கு அப்படியே மைண்டில் ஓடுது. ஆமாங்க, நம்ம இதை கவனிக்கவே இல்லைல்ல, சரியா, அப்போ மிச்ச 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. மொதல் பாயிண்ட்டே நெத்தியதே அடிக்கிறாரு. அப்போ 2வது பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்லாம் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு யோசிக்கும் போது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தம்பி. பணம் அப்படிங்கிறதும் ஒரு அளவீடு. நீ எவ்வளோ சரியாக இருக்க அப்படிங்கிறத பணத்தை வச்சு அளக்கலாம். பண விஷயத்தில் எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறதும் அளக்கலாம். நீ யாருக்காவது இந்த நேரத்தில் பணம் தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த பணத்தை கரெக்டாக உன் கம்பெனியில் டெலிவரி ஆக்கிட்டு இருக்கா உங்கள் அப்பா இறப்புக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாரு. செக்கு பவுன்ஸ் ஆனால் அப்பா திட்டுவார். குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கையில் பணம் கொடுக்குற ஒரு தொழிலாளிக்கு ஒரு பணம் கொடுக்கலாட்டி கூட அப்பா திட்டுவார். அது ஒரு 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த பணம் இங்கே போகணுன்னா அங்கே போயிருக்கணும், இல்லை அப்பா நம்மளை திட்டுவார். அதுக்கு பயந்தே நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போமே. ஆமாம், இதை நம்ம கவனிச்சோமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நம்ம நிறுவனத்தில் சொன்னபடி பணம் அத்தனையுமே சம்மந்தப்பட்ட தொழிலாளர் ஆரம்பித்து, கம்பெனியோட இன்வெஸ்டரில் ஆரம்பித்து, கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்குறவங்களை ஆரம்பித்து அத்தனை பேருக்கு போயிட்டு இருக்கா. இந்த லேயரை நம்ம செக் பண்ணோமான்னு யோசிச்சு பார்த்தா, இதை கவனிக்கவே இல்லையே நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தோணுது. அப்பா அதை கவனித்தார். துறவி கரெக்டாக பாயிண்டாக சொல்கிறாரு. ஓகே, டன். இப்போ 3வது, உன்னுடைய வார்த்தை தம்பி, அதை நீ காப்பாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற விஷயத்த கேட்குறாரு. என்னுடைய வார்த்தையா? இப்போ நாளை காலைல, நாளைக்கு மத்தியானம் இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இங்கே போகிறேன், இதுக்கப்புறம் வாங்க, 10 நாளில் வாங்க, 5 நாளில் வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுப்பில்ல, அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறியான்னு கேட்குறாரு. இல்லையா, அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுறேன்னான்னு தெரியல. இப்போது உடம்பு செல்லனாட்டி கூட நான் வார்த்தை சொல்லிட்டேன், இப்போ அதை செஞ்சுட்டு வா எனக்கு பதில் அப்படின்னு அப்பா சொல்லுவார். நம்ம அதையும் செய்யலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. தம்பி, உன் நிறுவனத்தை உன்னைய அளக்கிறது 3 விஷயந்தான். உன் வார்த்தைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க,
உன்னுடைய பண வார்த்தைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க, உன்னுடைய நேர வார்த்தைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க. வார்த்தை, பண வார்த்தை, நேர வார்த்தை, இந்த 3 விஷயத்துல உங்கள் அப்பா உண்மையாக இருந்ததுனால தான் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடிஞ்சு, அவ்வளோ சரியாக இருக்க முடிஞ்சு. நீனும் இந்த 3 விஷயத்தில் ஒழுங்காரு, இந்த நிறுவனம் லாஸஸாக போகவே போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. பரவாயில்லையா, எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இவ்வளோ பழக்க வழக்கம் இருந்ததுனால ஒரு பெரிய என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததே உங்கள் அப்பன் தான்யா. நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, துறவியாக இருக்கிறனா உங்கள் அப்பனுக்கு நிறையா ஐடியா கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து அவ்வளோ ஐடியாக்களை பற்றி விவாதிப்போம், மனித வாழ்க்கையை பற்றி. அதில் கிடச்ச ஒரு மிக முக்கியமான விஷயந்தான் அவரோட தொழில் சக்ஸஸ் என்னங்கிறத அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன அந்த 3 விஷயம் தான் தம்பி இது. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ 10 வருஷமாக அவர்கிட்ட கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த 3 விஷயத்தை கற்றுட்டு இருக்கலாம். டெய்லி காலைல ஆஃபீஸ் போகிறதோ, அப்பா போகிற மாதிரி நடக்கிறதோ, அப்பா போகிற மாதிரி உட்கார்றதோ, அப்பா சேரில் உட்கார்றது நிறுவனத்தை நடத்துறது கிடையாது. அப்பாவோட கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறது, நிறுவனத்தோட கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறது தான் மிக முக்கியமான ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப மையம். பெருசாக எதுவும் யோசிக்காத, போய் இந்த 3 விஷயத்த உன்னுடைய நிறுவனத்தில் கரெக்டாக பண்ண ரமி. அடுத்த 1 மாதம் 2 மாதத்தில் அந்த குரோத்தை நீ பார்க்குறப்ப அப்படிங்கிற ஒரு அட்வைஸை சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள், மனுஷனாக பிறந்த நம்மளை இன்னொரு மனுஷங்க இந்த 3 விஷயத்தில் மட்டும்தான் அளப்பாங்க. இந்த 3 விஷயத்தில் தயவு செய்து கரெக்டாக இருங்க. உங்களால் காப்பாற்ற முடிஞ்ச கமிட்மெண்ட்டை கொடுங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா காப்பாற்றுங்க. 2வது, பணம் அப்படிங்கிற விஷயம் அளவீடு. சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி சொன்ன நபர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்க. நேரம் அப்படிங்கிற டயத்தை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருப்பீங்க. அந்த நேரத்தை ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா சக மனுஷனுக்கும் உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கதை மூலமாக இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக முக்கியமாக ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.